நம்ம ஒரு இனிப்பான தோசை பார்க்க போறோங்க. வெல்லம் தோசை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை வந்து ஒரு கிண்ணத்துல ஆட் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அடுப்புல வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு நீங்க அதை கரைச்சிக்கலாம். இப்போ வந்து மாவு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பவுல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சுக்குத்தூள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுக்கு பொடி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்க, அதனால தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கோங்க. ஏன்னா சில வெள்ளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதனால தான் வந்து நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. அதை வந்து நல்லா அந்த விஸ்கில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரண்டியில் கூட மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் தோசை சுடும்போது ஈஸியாக இருக்கும். இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சமாக வந்துட்டு நம்ம அதை கலந்து விட்டுட்டே வந்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தோசை மாவு ஊற்றுற பதம் வந்துடும். நல்லா எங்கேயுமே கெட்டியே இருக்கக்கூடாதுங்க. கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கரண்டி பின்னாடி நல்லா நசுக்கி விட்டீங்க அப்படின்னா எங்கேயுமே கெட்டியாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து கரைச்சிக்கணும். நிறைய ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணியாயிடும் மாவு. நல்லா கரைச்சாச்சு. இது கூட வந்துட்டு முந்திரி சேர்க்குறேன் நான் கொஞ்சமாக. அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா முந்திரியை வந்து நெய்யில் வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை தவாவில் வச்சு அதை ஊற்றிடலாங்க. நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பெருசாக கூட ஊற்றி ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா அதை பரவி விடுங்க தோசையை. ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கம் போட்டு எடுக்கணும். இது மேலே வந்துட்டு நான் நெய் சேர்க்குறேன். நெய் பதில் நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமும் வெந்த பிறகு நல்லா எடுக்கணும். ஸோ அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சு நம்ம வந்து தோசை சுட்டு எடுக்கணுங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்போவுமே நம்ம வந்துட்டு அந்த ஒயிட் கலர் தோசை தான் சாப்பிடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வெல்லம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், ப்ரௌனாக. நல்லா 2 பக்கம் வெந்துருச்சு. ஸோ சூப்பரான வெல்லம் தோசை ரெடி.